எம்எம்ஐ நிர்வாகத்தினருக்கும் ஃபாதர் வினோதுக்கும் ஃபாதர் வில்லியம் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. அதற்கு உறுதுணையாக இருப்பது ஆசிரியர்கள் கடமை. இன்னொரு முக்கியமான இப்போது நடந்து கொண்டிருக்க ஒரு பிரச்சனையை உங்களிடம் பெற்றோர்களிடம் தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் ஆண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை மரியாதையுடன் நடத்துவது எப்படி என்பதை கட்டாயம் சொல்லித்தாருங்கள். உங்களுடைய சொந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், நாம் முதலில் அந்த அறிவுரையை கூற வேண்டியது ஆண் குழந்தைகளுக்குத்தான். அவர்கள் சொசைட்டியில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்கள். பெண்களையும் அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவாக பெற்றோர் அனைவரும் அவர்களை அறிவுறுத்த வேண்டும். மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எம்எம்ஐ டிஎம்ஐ சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விரைவில் இந்த பள்ளி இன்னும் மேன்மேலும் வளர என்னுடைய நன்றியை ஆசைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much. Thank you very much. Thank you, sir, for an inspiring and thoughtful word. Your speech has really motivated. Good evening to all. First, I would like to thank Father Vinod Kumar and Father William for inviting me to join this extraordinary 9th year school day function of St. Joseph School. I have brought my friends also. On behalf of them, I want to thank the management of DMI, Father Arul Raj, for remembering me even after serving South Sudan 3 years before. பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளை சிறிது அமைதிப்படுத்தினால் நன்றாக இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த அருமையான குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த குழந்தைகளை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த எம்எம்ஐ டிஎம்ஐ ஆர்கனைசேஷனை மிகவும் அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்திய தூதராக தெற்கு சூடான் நாட்டில் இருந்தபோது எனக்கு கிடைத்தது. ஃபாதர் வில்லியம் தெரிவித்தது போல உங்கள் குழந்தைகளை ஒரு நல்ல ஆசிரியர்களின் ஒரு நல்ல பள்ளியின் நிர்வாகத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அவர்களை நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதற்கான ஒத்துழைப்பை அனைத்து பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த ஊரில் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பள்ளி வளாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இவர்களுடைய பள்ளிகளையும் அவர்கள் செய்கின்ற சேவைகளையும் தெற்கு சூடானில் தூதராக இருந்தபோது பார்த்திருக்கிறேன். மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. அந்த நாடுகளில் வசதி ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தையும் மருத்துவ உதவிகளையும் உணவு உதவிகளையும் மற்றும் அவர்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருந்தனர். நானே அதற்கு ஒரு விட்னஸாக இருந்திருக்கிறேன். இவ்வளவு அருமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கும் இந்த சகோதரிகள் ரெவரண்ட் ஃபாதர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கத்தான் வந்திருக்கிறீர்கள். இருந்த போதும் குழந்தைகளிடம் பேசுவதை விட உங்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் கற்ற பாடங்களில் இருந்து கூற ஆசைப்படுகிறேன்.
நானும் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான். என்னுடைய முதல் பள்ளி படிப்பு பொத்தப்பேட்டுப்பட்டி அருகில் உள்ள ஒரு சிறிய பள்ளியில் சென்ட் ஜோசப் ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்தின் பேரும் சென்ட் ஜோசப் ஸ்கூல் தான். அதில் படித்தேன். அதன் பிறகு விராலிமலையில் என்னுடைய பள்ளி படிப்பை தமிழ் வழியில் தான் படித்தேன். அதன் பிறகு திருச்சியில் உள்ள தேசிய கல்லூரியில் பிகாம் டிகிரி முடித்தேன். என்னுடைய எம்காம் டிகிரி தந்தை பெரியார் கல்லூரியில் முடித்தேன். அதன் பிறகு இந்திய வெளியுறவுத்துறையில் தேர்வு எழுதி 1983 வருடம் பணியில் சேர்ந்தேன். 38 வருடங்கள் பல நாடுகளில் பணிபுரிந்து கடந்த ஜூன் 2021 வருடம் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். நானே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு சாதாரண பின்புலத்தில் இருந்து வந்து தமிழ் மீடியத்தில் படித்து இந்தியாவில் ஒரு முக்கியமான உயர் பதவியை அடைந்தேன் என்றால் அது என்னுடைய விடாமுயற்சியும் என்னுடைய தந்தைகள், என்னுடைய பெற்றோர் எனக்கு அளித்த கல்வியும் தான். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கல்வியை போல் சிறந்த செல்வம், சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதை மட்டும் அடிக்கடி அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருங்கள். குழந்தைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டாம் என்பதை நீங்கள் மறாமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபாதர் வில்லியம் தெரிவித்தது போல் கைபேசி என்ற ஒரு பெரிய அரக்கன் நம் குழந்தைகள் அனைவரையும் தற்போது பீடித்து இருக்கின்றன. நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வாழ்வில் முன்னேறுவார்கள். நீங்கள் நாள் முழுவதும் செல்போனை பார்த்து கொண்டிருந்தால் பள்ளியிலிருந்து வரும் குழந்தைகளும் அதையே தான் செய்வார்கள். தயவு செய்து செல்போன் உபயோகிப்பதை குழந்தைகள் முன்பாக தவிர்க்க உங்கள் அனைவரிடம் வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவது, குழந்தைகள் அனைவருக்கும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்கள். அவர்கள் பள்ளி புத்தகங்களை படிக்கிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள், அனைத்தும் சரி. அதை தவிர பொது புத்தகங்கள், செய்தித்தாள்கள், செய்திகளை டிவியில் பார்ப்பது போன்றவற்றை அவர்கள் செய்ய நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் படிக்கவில்லை என்றால் அவர்களும் படிப்பில் அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டார்கள். இனி வரும் காலம் மிகவும் போட்டிகள் நிறைந்த உலகம் இது. அதில் நம் குழந்தைகள் நல்ல நிலையில் வர வேண்டும், ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் அவர்களை இப்போது இருந்து ஒவ்வொரு பெற்றோரும் தயார் செய்து ஆக வேண்டும். முக்கியமாக நான் டிஎம்ஐ அண்ட் எம்எம்ஐ ஃபாதர் சிஸ்டர்ஸ் இவர்களிடம் வேண்டிக் கொள்வது, குழந்தைகளுக்கு பள்ளி பாடத்தை தவிர அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு வரப்போகிறது என்பதையும் நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் என்று சொல்வார்கள். ஒரு குழந்தை படித்து வெளியே போனவுடன் அவன் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறான், எப்படி அந்த உலகத்தில் வாழப்போகிறான், என்னென்ன பிரச்சனைகள் அவனுக்கு வரப்போகிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது ஆசிரியர் பெருமக்கள். அடுத்ததாக, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நல்ல நண்பர்கள் தான் அவர்களை ஒரு நல்ல மனிதனாக்க, உலகத்தில் உருவாக்க, நடமாட உதவி செய்யும். என்னை பொறுத்தவரை நான் படிக்கும் காலத்திலிருந்து 40 வருட காலமாக ஒரு 5 நண்பர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம். 40 வருடங்களாக நண்பர்களாக இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் படிக்கும் காலத்தில், கல்லூரியில் படிக்கும் காலத்தில் என்னுடைய சீனியர்ஸ், என்னை விட 2 வருடங்கள் அதிகம் படித்தவர்கள், வயதானவர்கள், நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் ஆல்பர்ட் மனோகர் என்பவர் தற்போது இன்கம் டாக்ஸில் கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்று இருக்கிறார். இன்னொரு நண்பர் அஷ்ரஃப் அலி, அவர்களும் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றனர். என்னோடு பெரிய வங்கியில் அதிகாரியாக இருந்து பணிபுரிந்தவர், சிறந்த கவிஞர், தமிழ் ஆர்வலர். இதுபோல நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருந்தது. வாழ்நாளில் நான் முதலில் வேலை கிடைத்து டெல்லிக்கு போக வேண்டும் என்ற போது மிகவும் தயங்கினேன். ஒரு மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் எப்படி இருக்க போகிறோம், எப்படி பேசப் போகிறோம் என்று. இந்த நண்பர்கள் அவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள். போய் வா, எல்லாம் நன்றாக நடக்கும் என்று என்னை அனுப்பி வைத்தார்கள். அதன்படி அவர்களுடைய உறுதுணையுடன் மிகப்பெரிய பதவியை நான் அடைந்தேன். இந்திய
ஜனாதிபதி என்னை கடைசி வருடத்தில் என்னுடைய பணி ஒரு 4 வருடங்கள் இருக்கும்போது சவுத் சூடான் நாட்டிற்கு இந்திய தூதராக என்னை நியமித்தார்கள். அந்த பணியை நல்லபடியாக செய்து வந்தேன். அதேபோல் என்னுடைய பணி சவுதி அரேபியாவில் இருந்தது, யாழ்ப்பாணத்தில் இருந்தது, மெக்சிகோவில் இருந்தது, பர்மாவில் இருந்தது. நான் சென்ற இடங்களிலெல்லாம் இந்திய மக்களிடம் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியையும் நம்முடைய கல்வியையும் எப்படி காப்பாற்ற வேண்டும், அந்த குழந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். நான் பணியில் இருந்தபோது மிகப்பெரிய சிறந்த ஜனாதிபதி அவர்களிடம் பணியாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், KR நாராயணன், பிரதிபா பட்டேல் போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அரசியலில் இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவர்களுடன் பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களிடமிருந்து ஏகப்பட்ட பாடங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பும் அமைந்தது. இதிலிருந்து நான் பெற்றோர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்கள் குழந்தைகளை எங்களை போன்ற மாணவர்களாகிய எங்களை ஒரு முன்னுதாரணமாக காட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் எங்களை அணுகவும். என்னுடைய செல்போன் நம்பர் பள்ளியில் நிர்வாகத்திடம் உள்ளது. ஃபாதர் வினோத்குமாரிடம் என்னுடைய தொலைபேசி எண் உள்ளது. உங்களுக்கு வெளிநாடுகளில் ஏதாவது உதவி தேவை, உங்கள் குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாக ஏதாவது உதவி தேவை என்றால் என்னை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலாம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை வரவழைத்து மரியாதை செய்த in National College Trichy and M.Com degree in Thandai Periyar College Trichy, along with postgraduate degree from the University of Madras and diploma in Labour and Administrative Laws from Annamalai University. Mr. Murthy has been also joined in IFS, Indian Forest Service, in 1983 and retired in 2021 after 38 years of exemplary service. His last assignment is to be the Ambassador of India to the Republic of South Sudan, where he was worked to strengthen India's presence and relations in this region. Over his career, he also served in Indian missions across Laos, UAE, Mexico, Myanmar, Sri Lanka and Saudi Arabia, and held the key controls of the Ministry of External Affairs in New Delhi. A particularly notable chapter in his career was his tenure in Jaffna and Sri Lanka, where he was instrumental in implementing the humanitarian and rehabilitation projects for the war-affected Tamil communities. His projects include housing projects, infrastructure restoration and livelihood support, which could be remembered by the Tamil diaspora. Since his retirement, Mr. Murthy has been actively engaging with students, motivating them to excel academically and contributing them to the social welfare. It is an honor to have such an experienced and dedicated person with us today. Please join me in extending a warm welcome, Mr. S.D. Murthy.